ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். நாம் இன்றைக்கி ரொம்பவே புனிதமானதும் வரலாற்று சிறப்பு மிக்கதுமான ஒரு இடத்த பார்க்க போகிறோம். அதுதான் படையெழுப்பையில் உள்ள அருள்மிகு காமாட்சி சமேத மருந்தீஸ்வரர், ஐயப்பன், சொர்ணாக்கர்ஷண பைரவர், ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயிலும், அடுத்ததாக அதற்கு எதிர்த்தாப்பில் உள்ள ரொம்பவே புராதனமான மகத்துவமான வீட்டை பற்றியும். இந்த இடம் காஞ்சிபுரத்துலேருந்து ஆற்காட் போகிற ரூட்டில் 16வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. பாலாற்றங்கரை பக்கமாக அமைஞ்சிருக்கு. இந்த போகிற வழி பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்யமாக இருக்குது. 2 பக்கமும் வயல் சூழ்ந்து இருக்குது. ரொம்பவே கண்ணுக்கு இனிமையாக இருக்கும். இப்போ நாம் இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம். இங்கே சிவன் மருந்தீஸ்வரராக நம்மை நோய்களிலிருந்து ரட்சிக்கக்கூடியவராக அருள் பாலிக்கிறார். அம்பாள் காமாட்சி. இந்த கோவிலை நாம் தரிசனம் பண்ணுறது பெரிய பிராப்தம்தான். அதை விட நமக்கு சில சிறப்பு பிராப்தங்களும் கிடைக்கும். என்னென்னா, இங்கே ஸ்பட்டிக லிங்கத்தை வெகு பக்கத்துலேயே இருந்து நம்மளால் தரிசிக்க முடியும். அது மாதிரி காமாட்சி அம்மன் சன்னதியில் அவருக்கு எதிரில் உள்ள ஸ்ரீ சக்கரத்தை நம்மால் கிட்டக்க போய் தரிசிக்க முடியும். அது மாதிரி நாம் இந்த கோவிலுக்கு நேபாள் மன்னர் கொடுத்த நரசிம்மர் சால கிராமத்தை நாம் பக்கத்தில் பார்த்து தரிசிக்க முடியும். இந்த கோவிலில் இருக்கிற மற்ற தெய்வங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் என்டர் பண்ணின உடனேயே நாம் ஸ்ரீ குமாரசுவாமி தீக்ஷிதரோட அதிஷ்டானம், அதாவது பிருந்தாவனத்தை பார்க்க முடியும். இந்த அதிஷ்டானத்தை சுற்றி நிறைய சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் பதிக்கப்பெற்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ குமாரசாமி தீக்ஷிதர் ஒரு பெரிய வேதவித்தும் மகானும் ஆவார். இந்த அதிஷ்டானம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குது. நாங்கள் அங்கே போன உடனேயே அவர் முன்னாடி நின்று ப்ரே பண்ணும்போதே எங்களுக்கு ஒரு தனி அனுபவம் கிடச்சிது. இங்கே நிறைய பக்தர்கள் அவரோட அதிஷ்டானத்துக்கு முன்னாடி வெத்தலை, பாக்கு, பழம், பூ மற்றும் ஜாதகம்லாம் வச்சு பூஜை செஞ்சு வழிபடுறத பார்க்க முடியும். இப்படி பூஜை செய்யறதுனால ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் எதாவது இருந்தாலோ, இல்லை திருமண தடைகள் வேறு எதாவது காரணத்தினால தடைப்பட்டாலோ, இவரோட ஆசீர்வாதத்தினால எல்லாம் நீங்கி திருமணம் சீக்கிரமாக கைகூடுறதா அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை அவர் நடத்தி கொடுக்குறார். நடத்தி கொடுத்ததை பக்தர்கள்லாம் சொல்கிறதையும் எங்களால் கேட்க முடிஞ்சுது. இந்த கோவிலில் இன்னொரு ஒரு தனித்துவம் இருக்குது. அதாவது தட்சிணாமூர்த்தி சுவாமியும் ஆஞ்சநேய சுவாமியும் எதிரெதிராக இருக்கிறத பார்க்க முடியும். தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு எதிர்த்தாப்பில் ஆஞ்சநேயர் சுவாமி இருக்கிறத பார்க்க முடியும். இப்படி நம்ம 2 பேரையும் ஒரே நேரத்தில் வணங்குறதுனால, குருவும் ஹனுமானையும் சேர்ந்து வணங்குறதுனால நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இல்லையா? நம்மளோட பிரார்த்தனையெல்லாம் நிச்சயமாகவே மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம இங்கே என்ன பார்க்கலான்னா, ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவரை பார்க்கலாம். இங்கே எப்படி இருப்பாருன்னா, பைரவர் ரைட் ஹேண்ட் சைடில் வலது பக்கம் கலசம் ஏந்தின்னு இருப்பார். அப்புறம் இடது பக்கம் அவரோட துணைவியாரோட அருள் பாலிப்பார். அவர் பேருக்கேற்ற மாதிரியே, ஸ்வர்ண ஆக்கர்ஷண பேருக்கேற்ற மாதிரியே செல்வங்களை அருளக்கூடியவர். அடுத்ததாக ராமர் சன்னதி கூட இருக்குது. வீர ஆஞ்சநேயர் அங்கே இருக்கார். இது மாதிரி நிறைய தெய்வங்கள் இன்னும் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வச்சுருக்கா. நம்ம போய் அதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு நிச்சயமாக ஒரு தனி அனுபவம் கிடைக்கும். இந்த கோவிலுக்கு நிறைய மகான்கள் அருள் பாலிச்சிருக்கா. நம்ம மகா பெரியவா, அப்புறமா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி, அப்புறம் இப்போ இருக்கிற பெரியவா எல்லாருமே அருள் பாலிச்சிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தலம் இது. இந்த கோவிலுக்கு எதிரிலேயே ஒரு புராதனமான வீடு இருக்குது. இந்த வீடு எவ்வளோ வருஷம் பழமையானதுன்னா 1400 வருடங்கள். இந்த வீட்டுக்கு நிறைய மகான்கள் வருகை புரிந்து பூஜை செய்துள்ளனர். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா கலவையிலிருந்து
சந்நியாசம் வாங்கிண்டு முதல் சந்திரமௌலீஸ்வர பூஜை இங்கு தான் ஆரம்பித்தார். ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் இந்த வீட்டில் 21 நாள் தங்கினாராம். ஸ்ரீ ரமண மகரிஷி தன்னுடைய பூர்வாசிரமமான வெங்கட்ராமனாக இருக்கும்போது இங்கு தங்கியிருக்கார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளும் இங்கே தங்கியிருக்கார், பூஜையெல்லாம் பண்ணியிருக்கார். தப்போவனம் ஞானானந்த சுவாமிகளும் இங்கே வந்திருக்கார். பூண்டி மகா சுவாமிகள், சுரக்காய் சுவாமிகள், இப்படி நிறைய மகான்கள் இந்த வீட்டுக்கு வருகை புரிந்திருக்கிறார்களாம். ஸ்ரீ காஞ்சி மகாபெரியா இந்த வீட்டில் நிறைய நாள் தங்கியிருக்கிறதா சொல்கிறா. அது மாதிரி அம்பாள் காமாட்சி இவருக்கு பிரத்யட்சமாக இந்த இடத்துல தான் காட்சி கொடுத்தாலாம். அப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம் இந்த வட எழுப்பையில் இருக்கிற கோவில், வீடு எல்லாம். இந்த கோவிலுக்கு மேலும் நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. நம்ம நேராக அங்கே போனோன்னா அங்கே இருக்கிறவா நமக்கு எல்லாமே நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. நமக்கு ரொம்பவே திருப்தியாகவும் இருக்கும். பிரம்மஸ்ரீ சுதாகர தீக்ஷிதர் ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே அன்னதான கூடம், வேத பாடசாலை, இதற்கான கட்டட வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கோவிலையோ வீட்டையோ நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் தரிசிக்க முடியும். அதுவும் காத்தால 10லேருந்து மத்தியானம் 1:30க்குள்ளே போய் பார்க்கணும். இப்பேற்பட்ட மகத்துவங்கள் வாய்ந்த இந்த புண்ணிய ஸ்தலத்தை எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கட்டாயமாக போய் தரிசிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி கோவில்கள் பற்றி, விழாக்கள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.